இளைஞரணி மாநில தலைவராக ஒரு தினங்களுக்கு முன்பு சென்னையில் என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். பொறுப்பை ஏற்று நான் பேசக்கூடிய முதல் மேடை இந்த தேனி மாவட்டத்தினுடைய சின்னமனூர். என்னுடைய இந்த இவ்வளவு நாள் என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையில் நான் எதையுமே தெளிவாக பேச முடியாமல் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்திருப்போம், நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பேச முடியும். ஆனா நம்ம சமுதாயம் சார்ந்த பிரச்சனையை பேசக்கூடிய ஒரே கட்சி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மட்டுமே. ஆக இந்த இங்க வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய அண்ணன் கே இசக்கிராஜா தேவர் அவர்களை நாம அந்த சட்டமன்றத்தில் அவரை அனுப்பி அவரை நம்மளோட குறைகள் நிறைகளை அவர்கிட்ட சொல்லி அவரை நாம அந்த இடத்துல உட்கார வச்சோம்னா அவர் நமக்கான வேலையை அவர் பார்ப்பார், நீங்க உங்களுக்கான வேலையை பார்த்துக்கலாம். ஆக நம்மளுடைய சமுதாயம், அதாவது தென் மாவட்டங்களா இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க, சென்னை முதற்கொண்டு நம்ம தான் இருக்கிறோம், சென்னையில இருந்து நம்ம தான் இருக்கிறோம், நம்ம தென் மாவட்டம் மட்டும் பேச வேண்டாம், தமிழ்நாடு முழுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த வெற்றி நமக்கு சாத்தியப்படும். ஆகவே இன்னைக்கு இருக்கிற சமுதாய கட்சிகள்ல முதன்மையான கட்சியாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மட்டுமே இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அது நான் சொல்லணும் இல்ல, நீங்களே உங்களோட இந்த தன்னெழுச்சியான உங்களோட இந்த இதை பார்க்கும்போது தெரியுது. இன்னைக்கு ஒரு சமுதாய தலைவருக்காக வரல, நீங்க உங்க வீட்டுல ஒருவருக்காக நீங்க வந்திருக்கீங்க. இவர் சமுதாய தலைவர் இல்ல, உங்க வீட்டுல ஒருத்தர் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்காரு, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா அந்த ஒரு பாசம் தான். ஆகையால நம்ம தலைவர் அவர்களுக்கு சிறந்த முறையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம அவருக்கு வாய்ப்பளித்து அவரை சட்டமன்றத்தில் உட்கார வைக்கணும் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோளை உங்கள்கிட்ட விடுக்கிறேன். இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சிறந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.